முஸ்லீம்கள் அனைவரும் தீவிரவாதிகள் அல்ல. தீவிரவாதிகளாக இருக்கிற பெரும்பான்மையோர் முஸ்லீமாக இருக்கிறாங்க. இஸ்லாம் வந்து தீவிரவாதத்தை ஆதரிக்கிறதா? அதுதான் என்னுடைய. அதாவது எல்லா முஸ்லீம்களும் தீவிரவாதிகள் இல்லை. ஆனால் இப்போ தீவிரவாதிகளாக இருக்கிறவங்களில் அதிகமான பேர் என்னவா இருக்காங்க? முஸ்லீம்களாக இருக்கிறார்கள். இஸ்லாம் வந்து தீவிரவாதத்தை ஆதரிக்கிறதா என்று கேட்குறாங்க. இந்த கருத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஐயாவுடைய உள்ளத்தில் இருந்த மாதிரி அதிகமான மக்களுடைய உள்ளத்தில் இது இருக்கிறது. ஏன்னா எங்கே பார்த்தாலும் குண்டு வெடிப்புண்டு வருகிறது. அதில் பேர்களை பார்த்தீங்கன்னா முஸ்லீம் பேர் தான் வருது. அதிகமான விஷயங்கள் அப்படி தான் வருகிறது. இதெல்லாம் பார்க்கும்போது முஸ்லீம்களாக தானே எல்லாமே வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. குண்டு வெடிப்பில் மாற்ற ஆட்கள் அதிகமான பேர் என்ன செய்கிறாங்க? இப்படி தானே இருக்கிறாங்க. அப்போ அப்பாவிகளை கொள்கிறாங்க, பெண்களை கொள்கிறாங்க, சிறுவர்களை கொள்கிறாங்க, அவங்க மதத்துக்காரங்களே கொள்கிறாங்க. இதெல்லாம் நடக்கிறதே அப்படிங்கிறத வைத்து பார்க்கும் பொழுது இந்த கேள்வி கண்டிப்பாக வரத்தான் செய்கிறது. அப்போ இதை வந்து நம்ம அலசி ஆராய்ந்து இஸ்லாம் என்ன சொல்கிறது, இவங்களுடைய செயலுக்கு இஸ்லாமிய முத்திரை குத்தலாமா, இவங்க ஏன் இந்த மாதிரி செய்கிறார்கள், இதுகளெல்லாம் பிரித்து விவரமாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது விஷயம் என்னன்னா, இஸ்லாம் இதை பற்றி என்ன சொல்லுகிறது? இஸ்லாம்னு சொன்னால் குரானும் நபிகள் நாயகமும். குரானில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, எங்களுக்கு வழிகாட்டியாக நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற நபிகள் நாயகம் இதை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாங்க என்று கேட்டால், ஒரு உயிரை ஒருத்தன் கொலை செய்தானேயானால் அன்னமா கத்தலன் நாச ஜமியா, ஒரு உயிரை கொலை செய்வது உலக மக்கள் அத்தனை பேரையும் கொலை செய்வதற்கு சமம். கொலை என்பது, ஒரு உயிரை எடுப்பது என்பது எப்படிப்பட்ட குற்றமாக எங்க மார்க்கத்தில் சொல்லப்படுது என்று கேட்டால், அவ்வளவு பேரையும் கொள்றதும் சரிதான், ஒரு உயிரை கொள்றதும் சரிதான் என்று இவ்வளவு கடுமையான வார்த்தைகளை வந்து இஸ்லாம் எங்களுக்கு சொல்கிறது.